இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் சிந்திப்போம். யோபின் புத்தகம் 31 அதிகாரம் 2 வசனத்தை சத்தமாய் ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் இந்த யோபு. அவன் 2 விஷயத்தை குறித்து சொல்கிறான். தேவன் அளிக்கும் பங்கு, சர்வ வல்லவர் கொடுக்கிற சுதந்திரம். தாவீது கூட சொல்கிறான், கர்த்தாவே நீரே என் சுதந்திரம், நீரே என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்லி இருக்கிறான். கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது ஏதோ சில சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்களை கொண்டு முன்னேறி போகிற ஒரு அனுபவம் அல்ல. இது ஒரு ஜீவன் உள்ள மார்க்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்குள் ஒரு தேவனோடு உள்ள உறவு மட்டுமல்ல, பரலோகத்தோடு உள்ள ஒரு இணைப்பையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் கிடைக்கிற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை என்பது வேறு அனுபவங்களில் இருக்கவே இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் தேவன் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் அறிக்கை செய்து வெளியே வரும் பொழுது அந்த பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அதனுடைய சகல அடிச்சுவடுகளையும் மாற்றி விடுகிறார். அவனை நீதிமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த செவுத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்குங்களே, அந்த ஓட்டையை நீங்கள் என்ன சிமெண்ட் வச்சு அடைக்கிறீங்க. எத்தனை அடைச்சி பெயிண்ட் அடித்தாலும் அதில் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண ஒரு அடையாளம் அங்கே என்ன செய்யும்? இருக்கும். இருக்குமா இருக்காதா? முதல்ல ஒரு ஓட்டை இருந்திருக்கு, அடைச்சிருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு மனிதன் பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு வரும்பொழுது அவன் பாவியாய் இருந்தான் என்கிற சகல காரியங்களையும் அவனை விட்டு மாற்றி அவனை நீதிமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அதான் படிக்கிறோம், சிலுவையில் நமக்கு எதிராயிருந்த கையெழுத்தை என்ன செய்தார்? குலைத்து அதை செல்லாமலாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒருவன், அவனை பிசாசு பாவி என்று சொல்லக்கூடிய ரெக்கார்டு அவன் கையில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவத்தின் மகா பெரிய தைரியம். அந்த ரெக்கார்டையே கிழிச்சிட்டார். அவனோட குற்றவாளி என்றோ பாவி என்றோ அப்படி சொல்லக்கூடிய அவனுடைய மனசாட்சியில கூட அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவனை கர்த்தர் முன்னாட்களில் பாவியாய் இருந்தாய், இப்போது நீதிமானாய் இருக்கிறாய் என்று அல்ல, நீ பாவமே செய்யாத ஒரு நீதிமானாக தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்க்கிறார். அல்லேலூயா. இங்கே இந்த மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த இந்த பரிசுத்தவான் இந்த 2 விஷயங்களை சொல்லியிருப்பது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஒரு முறை பாஸ்டர் அதை குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பாஸ்டர் பங்கு சுதந்திரம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னார் ஒரு பெந்தகோஸ்தை பாஸ்டர். ஆனால் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான் சொல்லுகிறான், கட்டடத்தில் வாசிங்க, தான் திரும்ப வாசிங்க. உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கிற பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கிற சுதந்திரம். இந்த 2 காரியத்தை குறித்து அப்பொழுதே அவனுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நான் யோசிச்சேன், யோபுக்கு இந்த வெளிச்சம் எப்படி கிடைச்சது? அவன் நாட்களில் இப்படிப்பட்ட கூட்டமோ ஆராதனைகளோ பரிசுத்தவான்களோ பிரமாணங்களோ ஒன்றுமே இல்லை. அவனுடைய மனசாட்சியில அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், தன் மனசாட்சிக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஜீவித்த ஒரு மனுஷன், நீதிமானாய் இருந்த ஒரு மனுஷன். எப்படி இப்படிப்பட்ட அனுபவங்களை அவன் பெற்றுக்கொண்டான்? அவனுடைய ஜீவியத்தின் ஸ்டாண்டர்டை குறித்து பாருங்க. நமக்கு கூட அப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு தெரியல. பாருங்க, இந்த காரியத்தை அவன் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும்படி அவன் தனக்குள் சரிப்படுத்தி கொண்ட சில விஷயங்கள். முதல் வசனம் வாசிங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான், உடன்படிக்கை பண்ணின நான். மனசாட்சியின் காலத்தில் ஜீவித்த பரிசுத்தவான் சொல்கிறார், எனக்கும் என் கண்களுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. தேவையில்லாத காரியத்தை நான் பார்ப்பதே இல்லை. அல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா? 10 நிமிஷம் கிடைச்சா செல் எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடுறோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம், பஸ் வரலையா, செல் எடுத்தாச்சு தேய்க்க.
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மனசாட்சியின் காலத்தில் இருந்த அவன் விட்டு வெளியே வந்து அவன் தன்னுடைய கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து, நீ இப்படி தான் இருக்கணும், இதை தான் பார்க்கணும், இதை பார்க்க கூடாது என்று தன்னைத்தானே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. இப்படி அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு நீங்களும் நானும் உண்மையாய் ஜீவித்தாதான் கர்த்தர் ஆழமான வெளிப்படுத்தல்களை நமக்கு தருவார். அல்லேலூயா. இல்லாவிட்டால் இந்த வெளிப்படுத்தல் நமக்கு கிடைக்காது. சும்மா ஏதோ சில உபதேசங்களை கையில் வைத்து கொண்டு போவதல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனை போல மாறும்படி ஆழமான மேன்மையான சில பிரதிஷ்டைகளுக்குள் கடந்து வந்து நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்தி கொண்டு அது வெளிப்படுத்தல் தான் நமக்கு அவசியம். கவனிங்கள், இந்த யோபினுடைய ஜீவியத்தை குறித்து படிக்கும்போது இவன் சில காரியங்களை குறித்து சொல்லுகிறான். வாசிங்க, அவனுடைய ஜீவியத்தின் ஸ்டாண்டர்டை பாருங்க, நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாசிங்க, முதலாவது 31ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, 16ஆம் வசனத்தில், எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? சொல்றான், ஒரு நாள் கூட தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுடைய உணவு கொடுக்காம நான் தனியா சாப்பிட்டது இல்லைங்கிறான். என்ன ஸ்டாண்டர்டு பாருங்க. கர்த்தர் அவனை தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வைப்பதற்கு காரணம் இதுதான். நமக்கு கிடைக்கிற எல்லா பொருட்களும் நமக்கு சொந்தமானதல்ல, விளங்கிக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் ஜீவித்த பரிசுத்தவான்கள் தனக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். தனக்கென்று ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள். எல்லாருக்காக ஒரு துறவு தோண்டினார்கள். அல்லேலூயா. நம்முடைய வர்ற எல்லா காரியத்திலையும் இந்த 3 பங்களிப்பு இருக்கணும். ஒன்று தேவனுக்குரியது, இரண்டாவது எனக்குரியது, மூன்றாவது எல்லாருக்கும் உரிய ஒரு பங்கு இருக்கணும். நம்ம செய்கிறோமா? அதெல்லாம் யோபு அப்படி செஞ்சிருக்கிறான். சும்மா இல்லை, இந்த வெளிப்படுத்தல் அவன் பேசினது. தேவனுக்குரியதை கர்த்தருக்கு, உங்களுக்குரியது மீதி பொது விஷயத்துல ஒரு ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் யோபுக்கு இருந்திருக்கு. எனவேதான் கர்த்தர் இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் அவன் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதற்காக தன்னைத்தானே அந்த நாட்களில் தானே தன் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு ஒரு ஒழுக்கமாய் ஜீவித்திருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, எளியவர்களுக்கு வாசிங்க, வாஞ்சித்ததை, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்ணீரை பாருங்க. எளியவர்கள், இல்லாதவன் ஒன்று வாஞ்சித்தா அதை நான் கொடுக்காம இருந்தது இல்லைங்கிறான். அல்லேலூயா. எளியவர்கள், நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒருத்தர் அது வாங்கக்கூடிய பகுதி இல்லை, ஆனால் அவர் அதை பார்த்து ஆச்சரியம் பார்க்குற, பாஸ்டர் பெண் நல்லா இருக்கு, எங்கே வாங்குனீங்க? நாங்கள் வச்சுக்கோங்க. கொடுக்குறோமா? இந்த பெண்ணுடைய மதிப்பு ஒரு 50 ரூபா இருக்கலாம், இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க. எளியவர்கள், இல்லாதவர்கள் வாஞ்சித்ததை அவன் கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு தகப்பனாக மாறி இருக்கிறான். இந்த ஸ்டாண்டர்டு பக்கத்தில் நமக்கு வர முடியுமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பசுத்துவாங்க ஐக்கியத்தில் எத்தனையோ வருஷமாய் நாம் ஜீவிக்கிறோம். இந்த ஸ்டாண்டர்டு பக்கத்தில் வர முடியுமா? மற்றவளுக்கு கொடுக்காம நான் தனியாக சாப்பிட்டதே இல்லைங்கிறான். நான் ஆச்சரியமா யோசிக்கிறேன், இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரிந்தது? யாரு சொல்லி கொடுத்தது? இதுதான் ஆவிக்குரிய வெளிப்படுத்தல். இந்த வெளிப்படுத்தல் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்துவின் சபையாக, மனவாட்டியாக அவரை போல மாற முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த அனுபவங்களுக்குள் வருவது மட்டுமல்ல, பாருங்க சொல்றான் பாருங்க, நீர் என்னுடைய சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவன். உங்க பாத்திரத்துல கை போட்டு சாப்பிடக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு சொல்லுங்க? உங்க பாத்திரத்துல கை போட்டு உரிமையோடு சாப்பிடக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? உங்க மனைவிக்கு இருக்கு. முதல்ல அவங்களே சொல்லுங்க, அப்புறம்
அடுத்தது உங்களுடைய பிள்ளைக்கு இருக்கு. ஆனா எல்லாரும் கை போட்டா என்ன செய்ய மாட்டோம், அது நாய்க்கு தான் போடுவோம். அந்த உரிமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய லைஃப்ல நம்முடைய லைஃப் பார்ட்னரா மனைவி இருப்பது போல நம்முடைய லைஃப் பார்ட்னரா தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சகல காரியத்திலையும் உரிமையோடு கூட நம்மோடு ஜீவிக்கக்கூடிய ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் பரலோகத்தோடு கூட நம்மை இணைக்கிறார். நீங்க செத்தா தலை வடக்கோட்டோ தெக்கோட்டோ எப்படியோ தெரியாது என்று பேசுகிற ஜனங்கள் நடுவிலே தேவ ஜனங்கள் இந்த பரலோகத்தோடு ஐக்கியம் உடையவர்களாக இந்த பூமியில் இருக்கும் போதே நான் அதற்குள் போவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஜீவிக்கக்கூடிய ஒரு நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த பரலோகத்தோடும் தேவனோடும் இந்த பூமியில் இருக்கும் போதே நடந்து அதற்கு சொந்தக்காரர்களாக கர்த்தர்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க ஒரு கார் வாங்குறீங்க, உங்க பையன்கிட்ட கேட்கிறாங்க, ஏய் இது கார் யாரு கார்? எங்க கார், எங்க கார், எங்களுடையது என்று சொல்லுகிறான். இதை போலவே நம்மை பரலோகத்துக்கு உரியவர்களாய் வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கும்போது 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? நம்முடைய ஆவியில ஒரு எளிமையான ஜீவியம். நம்மகிட்ட ஒரு புதிய மனுஷன் பழகுவதற்கு நம்முடைய இந்த எளிமை நமக்கு அவசியம். எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு சிம்பிள் வாழ்க்கை நமக்கு தேவை. நம்முடைய நடை உடை பாவனைகள் பேச்சுகள் பழக்க வழக்கங்களை ஒரு நம்முடைய ஜீவியத்தில் ஒரு எளிமையான ஒரு தாழ்மையான ஒரு ஜீவியம் நம்முடைய ஜீவியத்தில் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நாங்க தான் போவோம், நீங்கள யாரும் வரமாட்டீங்க அப்படின்லாம் பேசுறாங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உரியதல்ல. பரலோக ராஜ்யம் ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. அந்த அந்த நபர்களோடு நீங்கள் பேசி பாருங்க, அவனுடைய ஜீவியத்தில் ஒரு தாழ்மை இருக்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பைபிள் வசனம் வான பூமி மாறினாலும் மாறி போகாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போக பிரயாசப்படுகிற நீங்கள் இந்த பூமியிலேயே அந்த பரலோகத்தோடு உரிமையோடு வாழும்படி ஆவியில் எளிமை உள்ளவர்களாக ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனம் வாசிங்க, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் நிமித்தம் துன்பப்பட வேண்டும். பாடுபடுகிற ஒரு சிந்தை நமக்கு அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. சத்தியத்து நிமித்தம் நீதிய நிமித்தம் பாடுகளை சகிக்க வேண்டும். ஊழியத்தின் பாதையில் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு பிரதர் இருந்தார். வாயை திறந்து பேச மாட்டார். அவர் அந்த குற்றம் செய்திருக்க மாட்டார். அவரை மேலே உள்ள அந்த பாஸ்டர் திட்டுவார், அமைதியாக இருப்பார், பேசவே மாட்டார். ஆனால் நான் அப்படி செய்யலை, பேசவே மாட்டார், அழுவார் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து. அவர் சொன்னார், பாஸ்டர் டேய் எதிர்த்து பேசுகிறான் பத்தியா? அப்படி இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிலாம் பேசுகிறான்ல, அவனை அடித்து அமர்த்துறது ஒரு சாதாரண விஷயம் எனக்கு. ஆனால் அந்த வாய் திறக்காமல் இருக்கான் பாரு, இவனை நடத்த நான் பயப்படுறேன்னார். அவன் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அவன் வாயை திறக்கிறது தேவ சமூகத்தில் போய் தான் திறக்கிறான். கொன்னே போட்டுருவார் கர்த்தர் அப்படிங்கிறார். கவனியுங்கள், நீதியின் நிமித்தம் நீ குடும்பத்தில் இல்லை ஒரு சின்ன காரியத்தை உடனே போய் கேட்டு அது என்னது, என்ன என்ன முழங்குறீங்க, என்ன பேசுறீங்க, இப்படியெல்லாம் சண்டை போடுற ஆட்கள் உண்டு. நீதி நிமித்தம் செய்யாத காரியத்தை நீ தான் உடைச்ச, நீ தான் செஞ்சன்னு சொன்னா ஸ்தோத்திரம், சகித்து பாருங்கள், அப்படிப்பட்டவர்களுடைய தான் பரலோகம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பூமியில ஜீவிக்கிற நீங்கள் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்கிற ஒரு அத்தாட்சி பத்திரத்தையும் கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 1-2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ராஜ்யத்தின் நிமித்தம்
பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. எது அத்தாட்சி? பரலோகத்துக்கு நீங்க போவீங்கிறதுக்கு அத்தாட்சி பத்திரத்தை கத்தர் எழுதி கொடுக்குறார். இன்னைக்கு ஒரு முனிசிபாலிட்டியில் போய் ஒரு வரி ஹவுஸ் டாக்ஸ் கட்டுறீங்க, அப்போ அத்தாட்சி கொடுக்குறான், ஒரு பில் எழுதி கொடுக்குறான். இந்த நம்பரில் இல்லை, இந்த வீட்டுக்கு வரி கட்டி இருக்கு ரசீது. அந்த ரசீது தான் நம்முடைய அத்தாட்சி. இந்த பூமியில ஜீவிக்கிற நீங்கள் பரலோகத்துக்கு போகிற மனுஷர், உங்களுக்கு இந்த அனுமதி இருக்கிறது என்கிற ஒரு அத்தாட்சியை கர்த்தர் பூமியிலே கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு? யாருக்கு கொடுக்கிறாரு? தேவ ராஜ்யத்து நிமித்தம் நாங்கள் பாடு அனுபவித்தோம் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் அல்ல, இன்றைக்கும் நான் பாடுபட ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அந்த பாடுபடக்கூடிய சிந்தை என்பது ஒரு பெரிய ஆயுதம் என்று தான் பைபிள்ல வாசிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருக்காய் சுவிசேஷத்திற்காய் பாடுகளை சகிக்கக்கூடிய மனுஷனாய் நாம் ஜீவிக்கிறோமா? பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மனுஷன் விரும்புகிறான், சுகமாய் ஜீவிக்க விரும்புகிறான். பாடுபடுகிறவர்கள் இன்னைக்கும் சுவிசேஷத்திற்காய் சத்தியத்திற்காய் பல தப்பித்து போகக்கூடிய வழிகள் திறந்திருந்தாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருக்காய் சுவிசேஷத்திற்காய் சத்தியத்திற்காய் சபைக்காய் பாடுகளை இன்றைக்கும் சந்தோஷமாய் வெல்கம் பண்ணிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிற இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பூமியில் இருக்கும் போதே பத்திரத்தை கொடுக்கிறார். டேய், நீ பரலோகத்துக்குரியவன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தேவனோடு மட்டுமல்ல, நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆயத்தப்படுகிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கும் அத்தாட்சியை நம்முடைய கையில கொடுத்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார். இதுபோல் ஒரு சந்தோஷம் நிறைந்த நம்பிக்கையா நிறைந்த மார்க்கம் வேறு என்ன இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? பாருங்கம்மா, இவ்வளோ சத்தியம் கேட்டுட்டோம், நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க கை தூங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். சும்மா கை தட்டி பாட்டு படிச்சு ஜோம் பண்ணிட்டு காணிக்கை போட்டுட்டு போறதல்ல. இந்த வாழ்க்கைக்குள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த பூமியிலே நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. வருகையின் நம்பிக்கையால் நிறைந்தே வாழ்ந்திட எமக்கு கிருபைந்தார். வருகையின் நம்பிக்கையால் நிறைந்தே வாழ்ந்திட எமக்கு கிருபைந்தார். எந்த வேளை வந்திடினோம் சந்திக்க ஆயத்தமாகிடுவோம். எந்த வேளை வந்திடினோம் சந்திக்க ஆயத்தமாகிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்பகலாய் நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. வருகையின் நம்பிக்கையோடு ஜீவிக்கிற ஒரு ஜன கூட்டம் தான் நாம் யாவரும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் செய்தி கொடுத்துட்டு இருந்தார். இயேசு எப்போ ஒருவர் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை, ஊழியக்காரங்க பைபிளில் எழுதலை பாஸ்டர் அப்படின்னாங்க. எழுதிருக்கு, நான் காட்டுறேன் அப்படின்னாரு. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னார். எல்லாரும் டைரி எடுத்தாச்சு, பேன் எடுத்தாச்சு. எங்கே இருக்கு பாஸ்டர்? நினையாத. அடுத்து அதான் பதில்ங்க. கர்த்தர் எப்போ வருவார்? இன்னைக்கு தேவனை குறித்து நினைக்க கூட சமயம் இல்லை. 24 மணி நேரம் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. எல்லாம் உலக காரியம், ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தரை குறித்து, பரலோகத்தை குறித்து, வருகையை குறித்து அதுக்கெல்லாம் சிந்திக்க நேரம் இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. நம்முடைய எண்ணம், நம்முடைய ஃபோக்கஸ் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்படவே. அப்ப தேவனுடைய இந்த அனுபவங்கள் நம்முடைய ஜீவித்தில் வரணும்னு சொன்னா நம்முடைய மனசாட்சியில் உண்டாயிருக்கிற தூய்மை மிக மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. என்னை குறித்து யார் என்ன சொல்றாங்கன்னு கவலை எனக்கு இல்லை. என்னுடைய மனசாட்சி என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. டேய், நீ வெறும் ஏமாத்துக்காரன்டா, நீ வாயை திறந்த போய் பேசுற,
டபுள் கேம் ஆடுற இப்படியெல்லாம் என்னுடைய மனசாட்சி என்னை குறித்து சொல்லுமானால், என்னை குறித்து 1000 பேர் நல்ல பாஸ்டர்னு சொல்றது ஒரு பைசாவுக்கு பயன்படாது. அல்லேலூயா. உங்களுடைய மனசாட்சி உங்களை குறித்து நீ ஒரு நீதிமான், நீ ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லணும். இந்த இடத்துல நீங்க நின்று ஜெபிச்சு ஆராதிச்சு பாருங்க, கர்த்தருடைய தொடர்புகள் கரெக்டா உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இதான் முக்கியம். இன்னைக்கு லாரி வெயிட் பண்ணக்கூடிய வேப்ரிட்ஜ் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய லோடெல்லாம் கொண்டு போய் வெயிட் பண்ணுவாங்க. அந்த வேப்ரிட்ஜில் கொண்டு போயிட்டு இந்த ஒரு வாட்சை கொண்டு போய் வச்சுட்டு இதுக்கு என்ன வெயிட்னு கேட்டால் என்ன சொல்லும்? அதுக்கு வாயிருந்து என்ன சொல்லும்? இதுக்கு வெயிட்டே இல்லைன்னு சொல்லும். அது டன் கணக்காக ஏறினா தான் முள் என்ன செய்யும்? மெதுவாக அப்படி நகரும். ஆனால் தங்கம் கோல்டு நிற்கிற வாட்ச் ஒரு திராஸ் உண்டு, அது கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் வச்சுருப்போம். ஏன்னா டஸ்ட்டு பட்டால் கூட அது வெயிட்டை காட்டிடும். அதான் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்குறான். அதில் போய் ஒரு சேஃப்டி பின்ன வச்சிங்கன்னா என்ன வெயிட்டுன்னு கேட்டால் கரெக்டாக காட்டும். நம்முடைய மனசாட்சி வேப்ரிட்ஜ் மாதிரி வச்சுக்கிட்டு எத்தனை ஜெபிச்சு தோத்திரம் பண்ணாலும் சத்தியம் கேட்டாலும் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தல் உண்டாகாது, வராது. சத்தியம் கேட்கும்போது நம்முடைய மனசாட்சியில் ஐயோ கர்த்தாவே இந்த அனுபவம் எனக்கு வேணுமே, துடிக்கணும், தவிக்கணும். நேற்றுக்கு பாஸ்டர் ஒரு பாட்டு படிச்சுட்டு இருந்தார் கிருபை குறித்து. உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தேன். என்னை அழைத்த தேவன், என்னை நடத்தின தேவன், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நல்லா நினைச்சு உள்ளம் அழுது கொண்டே இருந்தேன். மனசு ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒட்டஞ்சு கதறணும். அல்லேலூயா. இதுதாங்க முக்கியம். எவ்வளோ மேன்மையான பாட்டு படித்தாலும் அதை பற்றி ஒரு உணர்வும் இல்லாமல் ஹalleluya ஹalleluya அப்படி தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. தாவீது சொல்கிறார், நீர் என் பாத்திரத்தின் பங்குமானவர், நீர் என் சுதந்திரம் என்றவன் சொல்லுகிறான். இந்த பூமியில் நம்முடைய ஜீவியத்தை குறித்த சகல அனுபவங்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை மனதை கம்ப்ளீட்டா நிரப்பிடுவார். நிரப்பிட்டார்னா உங்க லைஃப்ல தேவனோடு நீங்கள் ஐக்கியம் ஆயிருவீங்க. இன்னைக்கு ஒரு காலியான பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு, அதை மூடியோடு தண்ணிக்கு மேலே போட்டால் என்ன உண்டாயிரும்? மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். மூடியை திறந்து தண்ணியை உள்ள நிரப்பி உள்ள கீழே போடுங்க, தண்ணி கீழே போயிடும். நம்முடைய மனசு முழுவதும் தேவனால், பரலோகத்தினால், ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களால் நிரப்பப்படும் போது நாம் தேவனோடு ஐக்கியமாயிருவோம். ஆனால் மூடியை கலட்டாமல் மேலே போட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் மேலேயே கிடக்கும், கீழே என்ன செய்யாது? போக. நம்முடைய ஜீவிதம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டதாக, ஐக்கியம் உள்ளதாக, அவரோடு இணைந்து ஜீவிக்கிற மனுஷராக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். எனவே யோபு சொல்கிறான், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் உண்டானால். இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து. ஏன்னா இருதயத்தை மாதிரி ஒரு பொல்லாதது வேற உலகத்தில் ஒன்றுமே, இருதயமானது திருக்குள்ளதும். ஆமாம், அப்படிப்பட்ட இருதயம். இந்த இருதயத்தை நீங்கள் தேவனோடு டியூன் பண்ணிக்கிட்டே வந்தாதான் கரெக்டாக இருக்கு. இல்லாவிட்டா இருதயம் நம்ம வேற லைனில் கொண்டு போயிடும். தான் யோபுல படிக்கிறோம், உங்களுடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? வாசிங்க யோபின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நெறித்து பார்க்கிறது என்ன? பார்த்தீங்களா? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? இருதயத்தை ஒரு தேவனுடைய மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் கர்த்தரோடு கூட இணைத்து சரியாய் அதை டியூன் பண்ணலன்னா நீங்க வழி தவறி போக எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உண்டாயிரும். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மையாய் தோன்றலாம் வழிகள், ஆனால் அதனுடைய துவக்கம் நல்லா தான் இருக்கும், முடிவு தான் மரண வழிகள். அல்லேலூயா. கண்ணை மூடும்போது தான் தெரியும், ஐயோ போச்சு. அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. உங்க இருதயம் உங்களை என்ன செய்யக்கூடாது? அந்த இருதயத்தை நீங்க கரெக்டா வைக்கலன்னா அது பார்க்கறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். உலகம் வெறும் மாயை. அல்லேலூயா.
அது ஒரு காலியான செட்டு பாட்டில் மாதிரி. பாட்டில் அழகா இருக்கலாம், உள்ள ஒன்றுமே இல்லை. அந்த காலியான சென்ட் பாட்டிலுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்க? எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்க? 0. இந்த சின்ன பையன் இருக்கிறான், அவன் அதை பார்க்குறான், என்ன செய்வான்? ஏய் சூப்பராக இருக்குடா, சூப்பர் சூப்பர் அழகா இருக்கு, பத்திரமா வச்சுக்குவான். அவன் 100 மார்க் கொடுப்பான். நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 0. உங்களுக்கு தெரியும் அதில் விஷயம் ஒன்றுமே இல்லை, அது எந்த பிரயோஜனமும் இல்லை. உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகம் எவ்வளவு கலர்ஃபுல்லா காட்டினாலும் சரி, நீங்கள் அதற்கு மயங்கி விடக்கூடாது. அல்லேலூயா. பணமோ பொருளோ எதுவா இருக்கட்டும், ஒரு எல்கை தாண்டி நீங்க அந்த பக்கம் போகக்கூடாது, அது இந்த பக்கம் வர விடக்கூடாது. இதுதான் பரிசுத்த ஜீவியத்தின் அருமையான ஜீவிதம். மனுஷனும் சரி பழகிறீங்க, ஒரு நமக்கு ஆவியில தெரியணும் யார், உடனே அந்த இடத்துல இருந்து மாறணும். அவங்க கோபிக்கட்டும், அவங்க துக்கப்படட்டும், நம்மளை வெறுக்கட்டும், பிரச்சனையே இல்லை, எனக்கு என் பரிசுத்த வாழ்க்கை தான் முக்கியம். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அவங்க துக்கப்பட்ட உனக்கு என்ன? உன் ஜீவியத்தை நாசம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவங்களோட அன்பு தேவையில்லை. யாரா இருக்கட்டும், நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இருதயத்தை நீங்க டியூன் பண்ணலன்னா தேவனை பற்றி கொள்ளவோ பிடித்து கொள்ளவோ விசுவாசிக்கவோ நம்பவோ உங்களுக்கு முடியாது. வாசிங்க, சங்கீதத்தில் படிக்கும் போது சங்கீத புத்தகம் 78 அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் படிக்கிறோம். வாசிங்க, சங்கீதம் 78 7 வாசிங்கள். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பாருங்க, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டம் உள்ள சந்ததிகள். இந்த இருதயத்தை நீங்க டியூன் பண்ணிட்டே வரணும். உலகம் எவ்வளவு கலர்ஃபுல்லா காட்டினாலும் அதுக்கு மதிப்பு முட்டை தான். நீங்க எனக்கு ஒரு பரலோகம் உண்டு, நான் பரலோகத்துக்குரியவன், தேவன் பாத்திரத்தின் பங்கா இருக்கிறார், நான் தான் அவருடைய சுதந்திரம், அவர்தான் என்னுடைய சுதந்திரம், என்ற சொத்தை என்ற இயேசுதான். அப்படிதான் நீங்க ஜீவிக்கணும். அப்படி ஜீவிச்சு நீ பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில கிடைக்கிற ஆனந்தம், சந்தோஷம், பரவசம், தேவனிடத்தில் கொடுக்கிற அனுபவங்கள், நீங்க உலகத்தையே மறந்துடுவீங்க. அல்லேலூயா. இந்த இடத்த நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. பைபிளை படிக்கிறோம், சங்கீதம் 78 வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க, 37 வாசிங்க. அவர்களுடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. பார்த்தீங்களா? எத்தனையோ அற்புதங்களை கண்டவர்கள், எத்தனையோ அதிசயங்களை கர்த்தர் காண்பித்தார். கண்களோடு கூட அவர்கள் எத்தனையோ விஷயத்தை கண்ணால பார்த்தாங்க. செங்கடலை 2ஆக பிளந்தார், எரிகோவை தகர்த்தார், யோர்தானை பிரித்தார். இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க இருதயம் கர்த்தர்ட்ட ஒட்டவே இல்லை. அல்லேலூயா. ஏன் ஒட்டல? ஏன் ஒட்டல? இருதயத்தை நீங்க டியூன் பண்ணலன்னா இதே அனுபவம் தான் நமக்கு உண்டா. 50 வருஷம் விசுவாசி, 40, இதெல்லாம் பிரயோஜனமே படாது. இந்த இருதயத்தை டியூன் பண்ணிட்டே வாங்க. நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நடை உடை பாவனை எப்படி, ஏன் இந்த இருதயம் எப்படி இருக்கு, டியூன் வசனத்தின்படி அந்த இருதயத்தை நீங்க செவைப்படுத்திட்டு வந்தீங்கன்னா கர்த்தரை இருதயம் பற்றி கொள்ளும். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை இருதயம் பற்றி கொண்டால் அங்கே இருந்து ஒரு ஜீவன் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நமக்கு ஒரு வழக்கத்தின்படி பழக்கத்தின்படி ஒரு நடை அல்ல, நம்முடைய வெளிப்படுத்தலின்படி நம்முடைய ஜீவிதம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய சுவாபங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இங்கே கூட ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்தார் ஊழியத்தில். இப்போ நாங்கள் முதல்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எல்லாம் உட்காந்து ஒன்றா பேசுவோம். இவரை மட்டும் ஆளை பார்க்க முடியாது. ஒரு நாள் தேடி போய் பார்க்குற அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு தனியாக போய் ஜெபிச்சிட்டு இருந்தார். நான் பக்கத்தில் உட்கார்ந்து என்னன்னு கேட்டேன். அங்கே உட்கார்ந்தா அவங்க பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய பரிசுத்த ஜீவிதத்துக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஊழியக்காரங்க தான், என்ன கேலி தமாசு பரிகாசம் எனக்கு பிடிக்கல, நான் கர்த்தரோடு இருக்க விரும்புகிறேன், நீ உட்காருனார். நான் சொன்னேன், இவர் தான் பரிசுத்தமான மனுஷன். நம்ம என்ன செய்யறோம், சத்தியம் நல்லா கேட்போம்,
அப்புறம் 10 நிமிஷம் பேசுவோம், கக்க புக்க கண்டதெல்லாம் பேசி உள்ள கிருபை ஆசீர்வாதம் நன்மை எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் திரும்பி போவோம். நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் சரி, என்னை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உள்ள ஆட்கள்கிட்ட பழகணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாஸ்டர் சொல்வார், உன்னை காட்டிலும் தாழ்ந்த ஒரு மனுஷன் நீ பழகினா உன்னுடைய விசுவாசமும் இல்லாமல் போயிடும். பிரச்சனைக்குள் வரும்போது பயப்படாதீங்க, செபிப்போம், கர்த்தர் உதவி செய்வார் அப்படி அவங்க சொல்லுவாங்க. இல்லாட்டி அவங்க குறுக்கு வழியை காண்பிப்பாங்க. அந்த வழியை நீ போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவனை விட்டு வெளியே போயிடுவேன். அப்ப இந்த பங்குக்குள், சுதந்திரத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டும். பைபிளில் வாசிங்க, யோபின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16, 18 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே 3 காரியங்களை குறித்து நாம் படிக்கிறோம். வாசிங்க, யோபு 11ஆம் அதிகாரம். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். பாருங்க 13 வாசிங்க. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். அவ்வளவுதான். சும்மா கைவரி ஜெபிச்சு பிரயோஜனம் இல்ல, இருதயத்தை முதல்ல ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றான், இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடுறதுக்கு முன்னாடி எது ஆயத்தம் தேவை? பாடுற முன்னாடி சோதரம் சோதரம் அந்த ஆயத்தம் அல்ல, இருதயம் ஆயத்தப்படணும். அது தொண்டை ஆயத்தப்படுத்தக்கூடிய விஷயம். இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. நீங்க பாடும்போது உள்ளத்துல கர்த்தரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட அந்த ஆத்துவம் உங்களுக்குள்ள குதித்து சந்தோஷப்பட்டு மகிழணும். அல்லேலூயா. அதுதான் ஆரம்ப நாட்டில் இருந்த அனுபவங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு நேராய் முழங்கால் படியிட்டு கைகளை விரித்தால் உங்கள் வருத்தம் எல்லாம் நீங்கள் மறந்து போவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய ஜீவியத்தில், கடந்த கால ஜீவியத்தில் உண்டாயிருக்கிற வருத்தம், வேதனைகள் இன்னும் உங்க லைஃப்ல இருந்து என்ன செய்யல, மாறல. இதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார், எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஒரு பூரணமான இளைப்பாறுதல் நமக்கு உண்டாயிருக்கும். பரலோகத்தை பூமியிலேயே நம்ம அனுபவிக்க தொடங்கலாம். அல்லேலூயா. நீங்க ஒரு முறை ஒரு பாட்டி மாம்பழம் வச்சுட்டு இருந்தாங்க. காரில் போன ஒரு மனுஷன், மாம்பழம் என்ன விலை பாட்டின்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, மாம்பழம் முதல்ல ஒரு பீஸ் வெட்டி தரேன், சாப்பிட்டு பாருனாங்க. வெட்டி கொடுத்தாங்க, சாப்பிட்டா அவ்வளவு சுவை. அவன் கேட்டான், அந்த மொத்த பழமும் எவ்வளவுன்னு கேட்டான். இந்த ஒரு கூடை பழம் 200 ரூபா அப்படின்னாங்க. கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். பரலோகத்தினுடைய ஒரு முன் சுவை தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. நீங்கள் சரியாய் ஆவிக்குள்ளாகி இருதயம் கர்த்தரோடு பற்றி பிடித்து கொண்டால் பரலோகத்தை இந்த பூமியிலேயே நீங்கள் ருசிக்கலாம். அல்லேலூயா. அங்க போய் பார்ப்பதல்ல, இங்கேயே ருசிக்கலாம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா போதும். சில ஆட்கள்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா, சொந்த கதை சொக கதை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஐயோ போச்சு, போதுன்னு ஆயிரும். ஆனால் பரலோகத்தை இந்த பூமியில் அனுபவிக்கிறவன், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன கவலை, நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் ஆனந்தமாக இருக்கிறோம். அதுதான் நம்முடைய பதில். உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அது ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? அது அப்படி இது அப்படி. விதம் விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் என்ன செய்யும்? எழும்பி வரும். நீ உதித்து மேலே வருவாய். நீ சுகமாய் படுத்துக் கொள்வீர். அல்லேலூயா. இந்த சுகம் என்பது சரீரத்தில் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, மனதில் கூட எந்த டென்ஷன், எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாதபடி நல்ல மனசோடு படுத்தும். அல்லேலூயா. இந்த ஒரு அனுபவம் நமக்குள் வரும்போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு எத்தனை தான் ஜெபிச்சாலும் நம்முடைய உள்ளம் கொதித்து கொண்டே தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஜீவித்ததான பரிசுத்தவான்கள் இக்கட்டு நாளில் ஜனங்கள் எதிர்த்து கொண்டு வரும்போது இளைப்பாறுதலை அடைந்தார்கள். வாசிங்க, ஆபகு புத்தகத்தில் வாசிக்கும் போது ஆபகு சொல்லுகிறான், என்னை எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே இளைப்பாறுதல் அடைவேன். வாசிங்க, ஆபகு கடைசி வசனம். என்னை எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே
அது கீழே 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 வாசிமா. ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே, எப்போ இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்றான்? இக்கட்டுகள். எல்லாரும் அவனுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க, நீங்க சந்தோஷமா பாடி துதித்து மகிழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். நமக்கு அது முடியுமா? இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் இருதயம்தான். சொல்லுங்க, அவர் பார்வையே சரியில்லை பாருங்க, என்னமோ சம்திங் ராங், அப்படிதான் பேசி தொடங்குறோம். உங்க இருதயம் சரியா இருந்தா எதிர்ப்புகள் நெருக்கங்கள் மத்தியில நல்ல ஜோமணி சுகமா தூங்கி எழும்புவீங்க. உங்களை ஒண்ணுமே செய்யாது. நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை போட்டு பாடா படுத்தது, தூக்கமும் வரமாட்டேங்குது, சரீரமும் மெலிஞ்சு போகுது, வரமாட்டி எல்லாம் ஒரே புலம்பல் பாட்டு தான். அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, அப்படி நினைக்கல. என்ன காரணம்? உள்ளான இளைப்பாறுதல் போயிடுச்சு. அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நமக்குரியது. அல்லேலூயா. நாம் அதற்கு போகும்படி நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், அத்தாட்சியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன அத்தாட்சி? இன்னைக்கு கூட தேவனுக்காக சுவிசேஷத்திற்காக நான் பாடுகளை சகிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த ஒரு அனுபவம் தான் பரலோகத்துக்கு உதவிகளாய் நம்மை மாற்றுகிறது. சரி, இனி வாசிப்போம். தேவன் இந்த சுதந்திரம் யார்? வாசிங்க. உபாகமம் 32 அதிகாரம் 9 வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். வாசிங்க 32:9. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாத்தீங்களா? தேவ ஜனங்களாகிய நாம் தான் தேவனுடைய சுதந்திரம், பங்காய் இருக்கிறோம். அல்லேலூயா. எரேமியா 10 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் பங்காய் இருக்கிறவர். வாசிங்க எரேமியா 10:16. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தை. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர். அல்லேலூயா. இந்த பூமியில தேவன் நம்முடைய சுதந்திரமா இருக்கிறார், அவரே நம்முடைய பங்காய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த உறவில இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தரோடு கூட நீங்கள் இணைக்கப்படும் பொழுது இந்த சகல உரிமைக்கும் சொந்தக்காரராக இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. எதிர்ப்புகள் நடுவில், துன்பங்கள் நடுவில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். அல்லேலூயா. இருதயத்தை ஆயத்தப்படுத்தினாதான் இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? வர முடியும். இன்னைக்கு உழ வைக்கிறதுக்காக பானையில வச்சு கீழே நெருப்பு போட்டுறோம், சூடு ஏற ஏற என்ன செய்யுது? தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த கிறிஸ்தவ ஜீவி எப்படின்னா, எவ்வளவுதான் நீங்க தண்ணியை கொதிக்க வச்சாலும் தண்ணி சில்லுன்னு தான் இருக்கும். எவ்வளவு நெருப்பு கீழே எரிஞ்சாலும் தண்ணி நல்ல கூலா இருக்கும். அதான் கிறிஸ்தவ ஜீவிதம். நம்மளை ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அல்லேலூயா. இவர்கள் இந்த பூமியிலே பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. பாட்டுக்காரன் சொல்றான், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகத்தை குறித்து அப்படி ஒரு நெருக்கமாய் நம் ஜீவிக்கிற அனுபவம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. அல்லேலூயா. பரலோகத்தை குறித்து சில காரியங்கள் பேசும்போது மற்ற ஜனங்கள் சொல்றாங்க, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறேன் சார், செத்த பிற்பாடு எங்கேயோ எப்படியோ. அப்படி வாழ்கிற எத்தனையோ ஜனங்கள் நடுவிலே இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம்,
இந்த தைரியம், இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர் நம்முடைய பங்காக, அவர் நம்முடைய பங்காளியாக சுதந்திரமாக மாறி இருக்கிறார். அல்லேலூயா. எனவேதான் யோபு சொல்றா, சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிற ஒரு சுதந்திரம், ஒரு பங்கு என்று சொல்லுகிறார். இவைகளை நாம் நம்முடைய ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளை வாசிக்கும் போது இந்த சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 16:5. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இந்த சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார். நமக்கும் தேவனுக்குள்ள உறவு இருக்கு பார்த்தீங்களா? இந்த உறவுல எத்தனையோ குறைவுகள் நம்மகிட்ட காணப்பட்டாலும் அந்த உறவு, அந்த ஐக்கியம் நஷ்டமாய் போகாதபடி தேவன் அந்த சுதந்திரமாகிய நம்மை பாதுகாத்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. கிருபையை கொடுக்கிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார், தயவை காண்பிக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், ஆவிக்குரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார், சோர்ந்து போகும்போது ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிறார். இப்படி எத்தனையோ விதங்கள்ல இந்த சுதந்திரத்தை தேவன் காப்பாற்றி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை நாமும் காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற அன்பு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற உறவுகளை எந்த நிலையிலும் நீங்கள் நஷ்டப்படுத்தாதபடி அந்த உறவை மதித்து கனப்படுத்தி அவரை தேடி அவரை நாடி ஓடி வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த உறவை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பெரிய மனுஷனுடைய ஒரு தயவு, ஒரு உறவை நமக்கு ஏற்படுமானால் என்ன செய்வோம்? மாதத்துக்கு ஒரு தடவையாவது பேசி என்ன செய்வோம்? அந்த உறவை என்ன செஞ்சிடுவோம்? பலப்படுத்திக்கிட்டே வருவோம். நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? அவர்கிட்ட போய் சொன்னால் போதும். இது போல தேவனுடைய உறவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சரிப்படுத்தி கொண்டு வாருங்கள். ராத்திரி படுக்கைக்கு போறீங்களா? இன்னைக்கு ஒரு மரணமோ தேவனுடைய வருகையோ எதுவாக இருந்தாலும் நான் தேவனுடைய சமூகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை வர்றபடியாக வந்து போன எல்லா கணக்குகளும் கர்த்தர்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்து நம்பிக்கையோடு படுக்கைக்கு போங்க. இல்லையா? ஒருவேளை மரணம் வந்துச்சு, சந்தோஷமாய் மேலே போயிடலாம். இந்த உறவை காப்பாற்றாம ரொம்ப களைப்பா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்குவோன்னு படுக்கக்கூடாது. இல்லையா? நம்முடைய ஜீவியத்தில் இந்த உறவை கனப்படுத்துங்க. இந்த உறவு மிக முக்கியமான ஒன்று. பிரியமானவளே, பைபிளை வாசிக்கும் போது இந்த தேவனுடைய உறவை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்படி வாசிங்க. சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. நான் குற்றமில்லாமையினாலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். இந்த உறவை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் குற்றமற்ற ஒரு மனசாட்சியை அந்த தாவீது பெற்றுக்கொண்டே வந்தான். அல்லேலூயா. தேவையில்லாத காரியத்தில் தலை போடவோ தேவையில்லாத காரியத்தில் மூக்கு நுழைக்கவோ செய்யாதபடி தன் குற்றமில்லாமையில் தன் கைகளை ஒவ்வொரு நாளும் கழுவி தன்னை சுத்தமாய் பாதுகாத்து கொண்டான். நம்முடைய ஜீவியத்திலும் தேவையில்லாத காரியங்களை ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, அறிந்து கொள்ள விரும்பாதீங்க. நமக்கு தேவையில்லாத காரியத்தில் தலை போட்டாலே நம்முடைய சமாதானம் போயிடும். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழிய பகுதியாக இருக்கட்டும், அடுத்த காரியம் பக்கத்து வீட்டு காரியங்களை கேட்கறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், நமக்கு எதுக்கு அந்த குப்பையெல்லாம்? அவன் அப்படி போனேன் பேசாதீங்க. நல்ல காரியங்களுக்கு மட்டும் மனசு ஒப்பு கொடுங்க. தேவையில்லாத காரியங்களை யார் பேசினாலும் பேசாதீங்க. எனக்கு அது தேவையில்லாத விஷயம், தைரியமா சொல்லுங்க. பேச நீங்க ஊன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா குப்பையை கொண்டு உங்ககிட்ட கொட்டிடுவான். உங்களுடைய மைண்டெல்லாம் கெட்டு போயிடும். அப்புறம் அந்த உறவு நம்முடைய ஜீவிதத்தில் நஷ்டமாகி போயிடும். எனவே இந்த உறவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனக்கு தேவை, அதான் தாவீது சொல்றான், எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் என்ன செய்கிறது இல்லை, தலையிடுகிறது இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். இந்த ஆத்மா கேட்கும், அது ஒன்று கேட்டுவா, அது ஏதோ பிரச்சனையாமா, அது என்ன ஒன்று கேட்டுவா, அக்காட்ட மெதுவாக போய் நைஸாக பேசி தனியாக கேட்டுவா. அந்த குப்பை வண்டியை ஒதுக்கிடுங்க. அந்த குப்பை வண்டி அது தேவையில்லாத காரியங்களை தலை போட்டிங்கன்னா. நேற்று சொன்னல அந்த பாட்டி நண்டு கதை, தாத்தாவுக்கு சளி பிடிச்சிச்சு, நண்டு என்ன செஞ்சாங்க, வாங்கி
பாத்திரத்தில் வச்சுருந்தாங்க. அது உள்ளே கடந்து ஒரே சத்தம். அப்போ இந்த பாட்டி சொல்லிச்சு, இந்த பூனைகிட்ட கண்டதுலேயும் வாய் வைக்காத, அட்டி வாங்குவேன் இப்படிலாம் மிரட்டிகிட்டே இருந்துச்சு. அடி கொடுத்துச்சு, அது கேட்கல. பாட்டி வெளியில் போயிருக்கும்போது அதில் மேலே மூடி இருந்துச்சு. மூடியை திறந்து பார்த்தா உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. உள்ள மூக்கு வச்சு பார்த்தோன்னே கரெக்டாக ஒரு பெரிய நண்டு என்ன செஞ்சிச்சு, அதோடைய மூக்கை அள்ளி பிடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, ஒன்றும் செய்ய முடியல. போய் கல்லில் தேய்ச்சி, பாறையில் தேய்ச்சி, செவுத்தில் தேய்ச்சி, நண்டும் பாதி தேய்ஞ்சி மூக்கும் பாதி போய் ரத்தமாய் உட்கார்ந்துட்டு, என்ன பண்ண அப்படி, என்ன பண்ண, உங்களுக்கு தான் தெரியும் என்ன பண்ணுறீங்க. சோத்திரம். நமக்கு தேவையில்லாத தலை போட்டிங்கன்னா சமாதானமே போயிடும். அல்லேலூயா. தேவன் உறவை நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணவே முடியாது. இந்த சுதந்திரத்தை தேவன் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்களும் காப்பாற்றணும். இந்த உறவை நஷ்டப்படுத்திடாதீங்க. அந்த உறவோ அதுதான் முக்கியமான உறவு. உனக்கு எத்தனையோ அண்ணன் தம்பிகள் இருக்கலாம், மாம்சத்தின்படி எத்தனையோ உறவுகள் இருக்கலாம். இந்த உறவுகள் எல்லாம் பரலோகத்துக்கு வராது. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட இந்த உறவுகள் தான் பரலோகத்திலே நம்மோடு கூட வரும். அல்லேலூயா. எனவே தேவனுக்குரியவைகளில் நாட்டம் செலுத்துங்கள். பைபிளை வாசிக்கும் போது சுதந்திரத்தை குறித்து வேகமாய் படிப்போம். வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்னை பெற்ற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய இந்த சுதந்திரத்தில் முக்கிய ஒரு பகுதி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த சுதந்திரத்தை பாதுகாத்து கொள்ள தன்னுடைய ஜீவியத்தில் மிக ஆழமாக இந்த பரிசுத்தத்தை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு அந்நியமான காரியங்களை அறியவோ, கேட்கவோ, பார்க்கவோ, படிக்கவோ போகக்கூடாது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். ஒரு தேவனுடைய மனுஷன் ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் 5 வருஷம் எவிச்சிட்ட போதும், பரிசுத்தம் ஆயிடுச்சு, பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு, பிளக்கை கழட்டி விட்டுரு. அந்த மாதிரி செல்லுக்கு சார்ஜ் போடுற மாதிரி இல்லை, எப்பொழுதும் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நம்முடைய ஜீவியத்தில் இதுல ஒரு குறைவு வைக்க டெய்லி இப்படி இருந்தா போதும், மிஞ்சின பரிசுத்தவான், அதெல்லாம் தப்பு. கர்த்தர் தான் நம்முடைய பரிசுத்தத்துடைய அளவுகோல். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டரும் அல்ல, தேவன் தான் நம்முடைய அளவுகோல். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. பாருங்க, காலையில் எல்லா வேலையும் முடிச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்போம். இவங்க தான் சின்ன சிஸ்டர். எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வச்சுட்டு ஜபத்தில் வந்து உட்காருவாங்க. இந்த பாஸ்டர் கண்ணை மூடிட்டு இருப்பாரு, ஜபிச்சுட்டு இருப்பாரு. இவங்க வந்து உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய தேவ மகிமை அப்படி அந்த இடத்தை நிரப்பும். பாஸ்டருக்கு ரொம்ப நாளாக தெரியாது, அதெல்லாம் கரெக்டாக 7:30 மணி ஆனால் இப்படி தேவ மகிமை வருது. என்ன ரகசியம்? கண்ணு திறந்து பார்த்தா பாவப்பட்ட அந்த சிஸ்டர் வந்து உட்காருது. அப்பதான் யோசித்தார், என்னை காட்டிலும் பரிசுத்தவான். அவங்க இங்கே ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும், அவங்க காஃபி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சோத்திரம் சோத்திரம் சொல்ற பாயிண்ட்டுக்கெல்லாம் அங்கே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இருதயம் எல்லாம் தேவ சமூகத்துக்கு போகணுமே, உட்காரணுமே, ஆண்டவரே தவிச்சிட்டு இருக்கோம். அவங்க சொன்னார், லண்டனில் நடந்த விஷயம். அப்போது அந்த சகோதரி அந்த ஊழியத்தில் இருந்தார்கள். ஒரு முறை அந்த தேசத்துக்கு எல்லாருக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஊழியர் தொடங்கினதான நாட்கள், ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் தொடங்கினாங்க. ஒரு பெரிய பணக்கார ஒரு பிள்ளை, அது நைட்டு கிளப்புக்கு போய் நல்லா குடிச்சுக்கிட்டு வருது. இவங்க அந்த இடத்துல எதை கூட்டிகிட்டு இருக்காங்க போல தெரியுது. இது காலையில் விடிஞ்சும் வெடியாமலும் காரில் வரும்போது ஒரு கை இழுத்து, நீ அங்கே போ என்று சொல்லுதான். அவள் இறங்கி நடந்து வருகிறாள். இந்த சிஸ்டரை பார்த்த உடனே, அந்த சிஸ்டர் பார்த்தோன்னே, வாங்க சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவ்வளோதான் அவங்க சொன்னாங்க. இயேசுவை பற்றி ஒன்றுமே சொல்லலை, இயேசுவை நீங்கள் பாவி ஒன்றுமே சொல்லலை. இந்த சகோதரியை பார்த்த உடனே அவங்க முழங்கால் படிக்கிட்டு அழுது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஊழியம் அவங்க தன்னுடைய பெரும் பகுதியை ஊழியத்துக்கு கொண்டு கொடுத்தார்கள்.
அவள் கர்த்தரை ரட்சித்தார். அந்த ஊழியமே கட்டப்பட காரணமாக இருந்தது அந்த சின்ன சகோதரி. நம்ம ஊழியத்தில் அவங்க பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தங்களிலும், அதான் அந்த பாஸ்டர் சொல்வாரு, நான் ஊழியம் செஞ்ச பிரயோஜனமே இல்லை, அந்த சகோதரி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, அவர்கள் மூலமாக தான் கர்த்தர் அந்த ஊழியத்தை கட்டினார். அல்லேலூயா. கோடி கணக்கா செலவு பண்ணாங்க. இயேசு பத்தி ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த தேவ பிரசன்னம் அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பிரசன்னம், இயேசு சகை வீட்டுக்கு போறார். சகையிட்ட போயிட்டு, நீ பண்றதெல்லாம் தப்பு, வசனத்தின்படி நீ பாவி, அப்படி செய்திருக்கிற, ஒண்ணுமே பேசல. இயேசு வீட்டுக்கு போனார். அவனுடைய பிரசனத்தில் மூழ்கினவன் சொல்கிறான், நான் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திருப்பி கதை சொன்னாரா? உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் தேவனுடைய பிரசன்னத்தை வாங்கியுங்கள். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உட்காருங்க, அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட உட்காருங்க. அவ்வளோதான். ஊழியன் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்மை கொண்டு அவர் செய்வார். அல்லேலூயா. அதுதான் ஊழியம். என்னுடைய படிப்பு, அறிவு, திறமை, சாமர்த்தியத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அது ஊழியம் அல்ல. நீ அமைதியா இரு, நான் உன்னை கொண்டு செய்வேன் பார். அல்லேலூயா. அவர் நம்மை கொண்டு செய்கிற ஊழியத்தில் தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவருடைய மானம், மகத்துவம் எல்லாம் ஆண்டவருக்கு, நமக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது. என்ன சொல்றாரு? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு. நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட்ட, இது ஒரு முக்கியமான காரியம். அவர்கள் தான் இந்த சுதந்திரத்துக்குள் வருகிறார்கள். பிரியமானவர்களே, வாசிங்கள் யூதாவின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டுகிறவர்களுக்கு எழுதுகிறதாவது. பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டால் உங்களை தேவனே பாதுகாக்கிறார். அல்லேலூயா. தேவனாலே காக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் கண்ணின் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்புறதில்லை, அவரே வர்றார் டைரக்டா. டேய், நீ என் சொத்து, நீ என் சுதந்திரம், நீ என் பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறாய். முறை ஒரு போட்டில் முன்னாட்களில் ராஜா போனாராம். அப்போ ஒரு பையன், அங்கே ராஜாவுடைய பையன் விளையாண்டே இருந்தான், தண்ணியில் தவறி குதிச்சுட்டான். ராஜா உடனே தண்ணியில் குதிச்சு அவனை காப்பாத்திட்டாரு. சேவர்கள், ராஜாவே ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்லை, நாங்கள் குதிச்சிருப்போமே. டேய், விழுந்தது என் பையன்டா, விழுந்தது என் பையன். நாம் தேவனுடைய சுதந்திரமாக இருப்போமானால் நம்முடைய பிரச்சனைக்கு தேவனே இறங்கி வருவார். அல்லேலூயா. நாம் அவருடைய சுதந்திரம், நம்முடைய பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பங்காய் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஜனங்களை தான் கர்த்தர் இந்த சுதந்திரத்துக்குள் கொண்டு வருகிறார். இந்த அனுபவங்களை எப்போதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கவனிங்க, இந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்து பிசாசுக்கு நோக்கம் உண்டு. இதை எப்படியாவது தீட்டுப்படுத்தணும்னு விரும்புகிறான். வாசிங்க மீகாவின் புத்தகம் 4 அதிகாரம் 11 வசனத்தில் விதமாய் படிக்கிறோம். வாசிங்க. சீயோன் தீட்டுப்படுவாளாக. இந்த பரிசுத்த ஜீவியத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படி தேவனுடைய எப்படி ஒரு பங்களிப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு உரிமை நம்மை விட்டு வெளியே போகும்படி நம்மை பிசாசு தீட்டுப்படுத்த விரும்புகிறான். அல்லேலூயா. ஆமென்.
ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை தீட்டுப்படாமல் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதில் நீங்கள் தேவனுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். தேவையில்லாத காரியத்தை வெளியே வந்துடணும். உடைய பரிசுத்த ஜீவியம் தான் இந்த பங்களிப்பு மிக முக்கியமான காரியம். பாருங்க, இதில் முதல் காரியம் சங்கீதம் 74 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிங்க. சங்கீதம் 74. உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். ஆலயத்துக்குள்ளே கெர்ச்சித்து சத்துருக்கள் கெர்ச்சிக்கிறார்கள். நமக்கு எதிராக, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு எதிராக சவால் விட்டு கிரியை செய்கிற சில பிசாசின் வல்லமைகள், சத்துருக்கள் உண்டு. சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக கெர்ச்சிக்கிற ஒரு சத்தம். இரண்டாவது 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தில் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. பிசாசு என்ன செய்கிறான்? நமக்கு எதிராக கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான். வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பாத்தீங்களா? முதலாவது சத்துருக்கள் கெர்ச்சிக்கிறார்கள். இரண்டாவது பிசாசானவன் கெர்ச்சிக்கிறான். மூன்றாவது ஒரு பரிதாபமான காரியம், தம்முடைய சுதந்திரத்தை விரோதமாய் தேவனே கெர்ச்சிக்கிற ஒரு இடம். வாசிங்க. எரேமியா 25 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கெர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாவரத்துக்கு விரோதமாய் தமது தாவரத்துக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கவே கெர்ச்சித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். தம்முடைய சுதந்திரத்திற்கு, தம்முடைய தாவரத்திற்கு விரோதமாய், எதிராய் தேவனை கெர்ச்சிக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஜீவியத்தை கவலையினமாய் விட்டுவிட்டால் கர்த்தர் நமக்கு ஒன்றுமே கிரியை செய்ய முடியாது. இது ஒரு பரிதாபமான காரியம். நம்முடைய சுதந்திரம், நம்முடைய பங்கு, நம்முடைய தேவன், அந்த இடத்தை நீங்கள் கவலையினமாக விட்டுட்டு அழிந்து போகிறதான காரியங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு நம்முடைய மனதை அதை விட்டு திருப்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த சுதந்திரம் தீட்டுப்பட்டு போயிடும். அதுக்குள்ள கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? உள்ள வர முடியாது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு பெட் கவர் புதுசாக விரித்து வச்சுருக்கீங்க. மலையில் பையன் போய் விளையாண்டுட்டு காலெல்லாம் ஒரே செளியோடு உள்ளே வர்றான். அந்த பெட்டில் ஏற போகிறான். என்ன செய்வீங்க? சரி போய் போய் நல்லா விளையாண்டு கையை காலை தொடச்சிட்டு போ அப்படியே சொல்வீங்க. டேய் ஏறுனா தொலைச்சி போடுவோம், அவனை ஓடிடு, காலை கழுவிட்டு வா. ஒரு பெட்ஷீட்டுக்கு இவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு. இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தீட்டுப்படுத்தினா கர்த்தர் என்ன செய்வார்? மனுஷனுடைய அன்பு தான் முக்கியம், அவனுடைய ஐக்கியம் தான் முக்கியம் என்று சொல்லி தேவனை அற்பமா எண்ணிக்கொண்டு கிரியை செய்யும் போது கர்த்தர் இந்த சுதந்திரத்துக்கு எதிராக கெர்ச்சிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அது வரவே கூடாது. கர்த்தாவே, என்னுடைய ஜீவியத்தை நான் எப்போதும் பாதுகாத்துக் கொள்வேன் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் நீரே மாறுகிற ஒரு அனுபவம் நமக்கு வரக்கூடாது. இதே போல ஒரு அனுபவத்தை குறித்து நம்ம ஏசாயால படிக்கிறோம். அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, வாசிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்தாவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். பாத்தீங்களா? ஆனா முன்னாடி வாசித்தீங்களா 8ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஏசாயா 63:8 படிக்கிறோம், அவர்கள் என் ஜனம்தான் என்று சொன்னார். அவர்கள் என் ஜனம்தான், என்னுடைய பிள்ளைகள் தான், வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு இரட்சகராக மாறினார். இப்ப அதே தேவன் சொல்றாரு, அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி. ஒரே தேவன் என் ஜனம்தான், என்னுடைய பிள்ளைகள் தான், என் சுதந்திரம் தான், என்னுடைய சம்பத்து தான், என்னுடைய பாத்திரத்தின் பங்கு தான்
செய்வான் என்று சொன்ன தேவன் இப்ப சொல்றாரு, அதே தேவன் 10 வசனம் வாசிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தின பொழுது அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இதுதான் நிர்பந்தமான சூழ்நிலை. நமக்கு அது வரவே கூடாது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஜீவியத்தை ரொம்ப கவனமா வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுதந்திரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். நானும் இந்த சுதந்திரத்தை காப்பாற்றணும். இந்த உறவை, இந்த உரிமையை நஷ்டமாக்கி விடாதீங்க. என் தேவன் எனக்குரியவர், என்னுடைய பங்காயிருக்கிறவர், என் பாத்திரத்தின் பங்காயிருக்கிறவர், என் சுதந்திரமே என் தேவன் தான். நீங்க பிள்ளைகளுக்காக வாழ்றோம். என் சொத்தை என் பிள்ளை தாங்கிறோம். நாளைக்கு அவன் என்ன செய்வான்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சொத்தாக மாறணும். அல்லேலூயா. அவருடைய சம்பத்தாக மாறணும். அவர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் முக்கியம் என்று சொல்லணும். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். இந்த சுதந்திரத்துல தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக உங்களுக்கு ஆதரவாக கட்சிக்கிற அனுபவம் ஒன்று உண்டு. வாசிங்க. ஏசாயா 42 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, முழங்கி கெர்ச்சித்து சத்துருக்களை மேற்கொள்வார். அல்லேலூயா. இது கர்த்தர் உனக்கும் எங்களுக்கும், அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆதரவாக கெர்ச்சிக்கிற சத்தம். இப்போ 4 சத்தத்தை கவனிச்சோம். ஒன்று, சத்துருக்கள் நமக்கு எதிராக கெர்ச்சிக்கிறார்கள். இரண்டாவது, பிசாசானவன் நமக்கு எதிராக செய்கிறான், கெர்ச்சிக்கிறான். மூன்றாவது, நம்முடைய ஜீவியம் சரியில்லாதபடியினால், பரிசுத்த ஜீவியத்தை குறித்து நீங்கள் கவனம் இல்லாமல் போகிறபடியினால் நம்முடைய சுதந்திரத்துக்கு எதிராக தேவனை சத்துருவாக மாறி கெர்ச்சிக்கிறார். நாலாவது, நீங்கள் தேவனோடு இணங்கி வரும் பொழுது அவர் உங்களுக்கு சிநேகிதனாக மாறி, தகப்பனாக மாறி, உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக நமக்கு ஆதரவாக நம்முடைய பட்சத்திலிருந்து கெர்ச்சிக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஜீவியத்தில் எந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? சத்துருக்கள் கெர்ச்சிக்கிறதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? பிசாசு கெர்ச்சித்துக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? அல்லது தேவனே உனக்கு சத்துருவாய் மாறி சுதந்திரத்துக்கு எதிராக கெர்ச்சிக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? அல்லது தேவன் நம்முடைய சார்பில் நின்று கொண்டு நமக்கு ஆதரவாக கெர்ச்சிப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆதரவாக இருந்து கெர்ச்சிக்கிற சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனிக்கட்டும். அல்லேலூயா. அவர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த நிலையிலும் சத்துருக்கள் அழிக்கப்பட்டு நமக்கு ஆதரவாக, நாம தான் அவருடைய சுதந்திரம், நாம் தான் அவருடைய சம்பத்து. இந்த இடத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தேவன் எனக்கு ஆதரவாக என் சார்பில் நின்று கொண்டு கெர்ச்சிக்கிற சத்தம். அல்லேலூயா. எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். ஜீவியத்தில் பெரிய விடுதலை உண்டாகும். மலை போல பிரச்சனைகள் வரும், பனி போல மாறி போகும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் இந்த சுதந்திரத்தை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. வாசிங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 28 வசனத்தில் விதமாய் படிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடுகிறவர் அல்ல. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவருடைய சுதந்திரமா இருக்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஜனக்கூட்டம் அவருடைய சுதந்திரம், அவருடைய சொத்து. இந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எத்தனை குற்றம் நமக்குள்ள வந்திருக்கு, எத்தனை குறைவுகள் நமக்குள் ஏற்பட்டு இருக்கிறது, எத்தனை காரியத்தை தெரிஞ்சு தெரியாம அல்ல தெரிஞ்சே செய்திருக்கிறோம். கர்த்தர் கைவிட்டாரா? உணர்த்தினார், மகனே மகளே அப்படி செய்யாதே, நீ வேதனைப்படுத்தாதே, நான் துக்கப்படுகிறேன், எச்சரித்தார். இந்த சுதந்திரத்தை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனத்தை கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா.
அடுத்ததாக படிக்கிறோம் உபாகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பரிசுத்தவான்களை அவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தமாக்கப்படுகிற இந்த ஒரு வேலை நின்று போகக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆமென். ஒரு கடைக்கு போயிட்டு வர்றீங்க, வெளியில் இடத்துக்கு போயிட்டு வர்றீங்க, கர்த்தாவே என் நினைவுகளில், என் வார்த்தைகளில், என் உணர்வுகளில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்கா சுவாமி, என்னை சுத்திகரிங்க சுவாமி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஜெபிங்க ஜெபிங்க. இந்த சுத்திகரிப்பின் வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த வேலையை எப்படியாவது நிறுத்தணும்னு பிசாசு பார்க்கிறான். உங்க அனுமதி இல்லாம அதை அவனுக்கு செய்யவே முடியாது. நீங்க அனுமதி கொடுக்காதீங்க. நான் தேவனுடைய உறவில் காக்கப்பட வேண்டியவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டியவன். தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறார், அவருடைய பாத்திரத்தின் பங்காக இருக்கிறார். பரலோகம் என்னுடையது. பைபிள் தெளிவா சொல்றது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் வாழ்கிற ஒரு பெரிய ஜீவ மார்க்கத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் எவ்வளவு பெரியது. பாக்கியசாலிகள் பாருங்க. நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள் போவதற்கு அத்தாட்சியாக பாடுபடுகிற தேவ ஜனங்களுக்கு அந்த அத்தாட்சியை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ பரலோகத்துக்குரியவன். இந்த நம்பிக்கையோடு கூட உலகத்தை விட்டு, உலகத்தை வெறுத்து கர்த்தருக்கென்று வாழ்கிற இந்த வாழ்க்கை எவ்வளவு மகிமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இதை ஒரு 10 காசுக்கு மதிக்கிறது இல்லை. கூட்டத்துக்கு ஏன் வரல, நிசாரமான காரியங்களுக்கு சண்டை மீட்டிங் விட்டுட்டு போயிடுறோம். என் சொந்தக்காரனுக்கு அது எதிர்கிட்ட முதல்ல இந்த உரிமை, இந்த உறவு, இதுதான் முக்கியம். அல்லேலூயா. சண்டை மீட்டிங்கை விடவே கூடாது. கல்யாணம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு நஷ்டமாய் போய்விடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. இரண்டாவது பரிசுத்தவான்களை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். மூன்றாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இந்த பரிசுத்தவான்களுக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்கிறார். வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். கவனிங்க, பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்ல. பரிசுத்தவான்களை கர்த்தர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தவான்களுக்காய் கர்த்தர் வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை உனக்குள் உண்டானால் இத்தனை வேலைகளையும் கர்த்தர் உனக்காக எனக்காக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உறவை நஷ்டப்படுத்திடாதீங்க தயவு செய்து. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். ஆனா இந்த பரிசுத்தவான்களுக்காய் கர்த்தர் இவ்வளவு காரியம் செய்தாலும் பிசாசு இந்த பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்ய ஆயத்தமாகிறான். அவன் தார்கட்ட இதான், சும்மா வந்து தோத்திரம் பண்ணி தலையாடிட்டு போற, இதெல்லாம் நம்ம ஆளு கரெக்டான செய்யும், நரகத்தில் நம்ம கூட வந்துடும் தெரியும். ஆனா பரிசுத்தமாகுதல் என்ற சிந்தனையில், என் பார்வையில், என் நடக்கையில், என் ஜீவியத்தில் பரிசுத்தத்தை குறித்து ஒரு வெளிப்படுத்தலோடு முன் செல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த பரிசுத்தவான்களோடு வாசிங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அது பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ண போயிற்று. அந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். கவனிங்க, இந்த பரிசுத்தவான்களோடு மேற்கொள் யுத்தம் பண்ணுகிறது, அது ஜெயிச்சிருச்சுன்னா லைஃப் ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த கொம்புகளை உடைக்கும்படி, இந்த கொம்புகளை தகர்க்கும்படி 4 தொழிலாளர்கள்
புறப்பட்டு வருவதை சகரியா பார்க்கிறான். வாசிங்க சகரியாவின் புத்தகம் 1 அதிகாரம் வாசிங்க 20-21 வாசிங்கள். பின்னும் கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுண்டாக்கும்படி யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளும்படி. 2 காரியம், பயமுறுத்தும்படி, விழத்தள்ளும்படி இவர்கள் வந்தார்கள் என்றார். இந்த பரிசுத்தவான்களுக்கு எதிராக இந்த கொம்பு என்ன செய்யுது? யுத்தம் பண்ணுது. தேவன் உனக்கு ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகுதா, ஊழியத்தில் பிரச்சனை வருதா, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவர் நம்முடைய தேவன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார்கள். இந்த பரிசுத்தமாகுதல் வேலை நடக்குதா, அதான் முக்கியம். தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டே இருங்க, மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த 4 தொழிலாளிகள் வந்து சிதறடித்த இந்த கொம்புகளை பயமுறுத்தவும், அசிங்கமா பயமுறுத்தவும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளவும், பயமுறுத்தவும், விழத்தள்ளவும், அந்த ஸ்தானத்திலிருந்து அதை கீழே தள்ளுவதற்கு இந்த 4 தொழிலாளிகளுக்கு தான் முடியும். அல்லேலூயா. இந்த தொழிலாளிகள் யாருன்னு சொன்னா, பூரணமாய் தேவ சித்தம் செய்யும்படி அர்ப்பணிக்கப்பட்ட தேவ சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க சித்தம் அடிச்சு நொறுக்கப்பட்டு போயிடும். அதுதான் வெற்றி. அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒரு பிளானை கையில வச்சுக்கிட்டு கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தருக்கு ஒப்புவிச்சிட்டேன், அப்படி அல்ல. பைபிள் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா. நம்முடைய பிளானை கர்த்தருக்கு நீங்க கொடுக்காம அவர் அதை வாங்கி குப்பையில போட்டுருவார். எனக்கு ஒரு பிளான் உண்டு, நான் உன்னை நடத்துவோம் பார். இல்லாண்டவரே, நான் இப்படி படிச்சிருக்கிறேன், அப்படி படிச்சிருக்கிறேன், இப்படிதான் குப்பையில போடு. நம்ம இதை செய்யறதே இல்லை. கையில் ஒரு பிளானை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வச்சுக்கிட்டு இப்படி நடத்துங்க ஆண்டவரே. ஆமே, அவருக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, உனக்கு தான் எல்லாம் தெரியும். இப்படி நடத்துங்க ஆண்டவரே, இதுதான் ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே, அதெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த தேவ சித்தம் செய்கிற 4 தொழிலாளர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இந்த கொம்புகளை பயமுறுத்தவும் விழத்தள்ளவும் அவர்களுக்கு மட்டுமே முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு எதிராக எழுப்புகிற கொம்புகளை அழிக்கும்படி பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த கொடுத்தாருக்காக கர்த்தர் கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சத்தங்கள் நம்முடைய காதுகளில் தொனிக்கட்டும். ஆண்டவரே, நீர் எனக்காய் கெர்ச்சிக்கிற ஒரு சத்தம், எனக்கு ஆதரவாக, எதிராக அல்ல, ஆதரவாக ஆமென் கெர்ச்சிக்கிறீர். நான் அதை கேட்கிறேன். சத்துருக்கள் அழிந்து போவார்கள். எந்த நிலையிலும் தேவனோடு உறவில் இந்த பரிசுத்த ஜீவியத்தை நான் பாதுகாத்துக் கொள்ளும்படி பரிசுத்தமாக்கப்படக்கூடிய இந்த சுதந்திரத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பி. அல்லேலூயா. இந்த தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கும் போது, நீங்க செய்யறீங்களோ இல்லையோ, அர்ப்பணிக்கும் போது ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல உண்டாயிடும். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 39, 42, 44. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஒரு தடவை சொல்லிட்டாரு, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. 42 வாசிங்க. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 44 வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஏன் ஒரு தடவை ஜெபம் பண்ண பத்தாதா? இது ஒரு ரகசியம். நீங்கள் உங்களை தேவ சித்தம் செய்யும்படியாக, என் சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லி தேவ சித்தத்திற்காக உங்களை ஒப்புக் கொடுக்கிற சந்தர்ப்பங்களில் நடக்கிற ஒரு பெரிய மகிமையான மாற்றத்தை குறித்து படிக்கிறோம். 40 வாசிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 41, 43 ஆகிய வசனங்களில் அவர் தம்மை ஒப்பு கொடுத்து
ஜெபம் பண்ணின பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்ப இந்த 4 கொம்புகளை விழத்தள்ளவோ பயமுறுத்தவோ எல்லாருக்கும் முடியாது. தேவ சித்தம் செய்கிற மனுஷனுக்கு தான் முடியும். அல்லேலூயா. இந்த நல்ல வேளையில் இந்த தொழிலாளர்கள் சாதாரண மனுஷர் அல்ல, அவர்கள் தேவனுடைய மனதோடு இணங்கி ஜீவிக்கிறவர்கள், தேவ சித்தத்தை மட்டும் செய்கிறவர்கள். அவர்களுடைய சித்தம் உடைக்கப்படும் பொழுது அந்த கொம்புகளை உடைக்க, தகர்க்க, விழத்தள்ள, பயமுறுத்த ஒரு தெய்வீக வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் ஜீவியத்தின் வெற்றி. உங்க பிளான்ல நீங்க சில ஒரு மேப் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி போன ஆண்டவரே, அப்படி செய்யணும் ஆண்டவரே, இது நீங்க ஜெயிக்க முடியாது. இந்த பிளானை கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார். கண்களை மூடுவோமா? ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நிற்க முடியுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம் செய்யும்படியாய் ஒப்பு கொடுங்க. பிரியமாங்களே,